ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சிறகடிக்க ஆசையில் பார்த்தீங்கன்னா, இப்போ விஜயா ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டாங்க. விஜயா இப்போ என்ன சொல்கிறாங்க, இனிமேல் மீனா வீட்டு குடும்பம் இங்கே வரக்கூடாதுங்கிறாங்க. மீனா உடனே அது எப்படி என்னை பார்க்குறதுக்கெல்லாம் வராமல் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்தால் கூட வீட்டு வாசலோடு திரும்பிடணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அண்ணாமலை திட்டுறாரு, யாரையும் இது மாதிரி வரக்கூடாதுன்னு சொல்லி பழகாத, என்றைக்குமே நம்மளுக்கு நாளைக்கு ஏதாவது ஒன்றுனா கூட 4 பேர் நிற்கணும், அது மாதிரிலாம் பேசாத அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அதோட இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம ரோகிணிக்கு ஒரே டவுட் என்னான்னு கேட்டிங்கன்னா, விஜயா கேஸை வாபஸ் வாங்கினது எப்படின்னே தெரில, இதில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு, இதை கண்டுபிடிக்கணும், இவங்ககிட்ட கேட்டாக்க கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க, நம்ம பார்வதி ஆண்டிகிட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு பொழுது எப்படா விடியுன்ட்டு நேராக இங்கேருந்து பார்வதி வீட்டுக்கு போயிட்டாங்க. பார்வதி வீட்டில் போயிட்டு பார்வதிக்கு போயிட்டு அப்படியே தலை வலிக்குது, உடம்பெல்லாம் வலிக்குது, நாளும் நீலாம் மசாஜ் எல்லாம் பண்ணி விடுவா, இப்போ வர்றது கிடையாதுன்னு புலம்புறாங்க. நீங்கள் உட்காருங்க, நான் உங்களுக்கு தலையெல்லாம் பிடிச்சி விட்றேன்னு சொல்லிட்டு அப்படியே நைஸாக அப்படியே மசாஜ் பண்ணிக்கிட்டு செய்தி அப்படின்னு போட்டு வாங்குறாங்க. உடனே 2 லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு தான் விஜயா அந்த கேஸை வாபஸ் வாங்கினாங்கங்கிறத பார்வதி உளறிடுறாங்க. உளர்னோன்னா அப்பயும் நம்பாத மாதிரி இவங்க நடிக்கிறாங்க, அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்ட்டு. அதெல்லாம் எங்கள் ஆண்டி அப்படிலாம் கிடையாது, நான் நம்ப மாட்டேன் அப்படின்னா, இப்போ நான் என்ன பொய்யா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு அந்த பணத்தை காட்டுறாங்க. பீரோவை திறந்து பணம் எங்கே வச்சுருக்காங்கங்கிறத கரெக்டாக எடுத்து காட்டுறாங்க பார்வதி. இந்த பாரு 2 லட்ச ரூபா பணம், இது அந்த வக்கீல் கொடுத்த பணம் தான், விஜயா இங்கேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறாங்க, நான் தான் சொன்னேன்னு சொல்லிடாத அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி. அதோட சரின்ட்டு ரோகிணி கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா, இப்போ மீனா நிறையா கடனில் வேறு இருக்காங்களா, இப்போ 5 லட்சம் அங்கங்கே ரெடி பண்ணி கடன் வேறு இருக்காங்களா. முத்து நான் நைட்டும் பகலும் வண்டி ஓட்டி எப்படியாவது கடனை அடைச்சிடலாம் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் மீனா சொல்கிறாங்க, அதெல்லாம் வேணாம், நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இதை மாதிரி நான் இனிமேல் பூ கட்டுறதோடு நிறுத்த மாட்டேன், ஒவ்வொரு கல்யாண மண்டபம்லாம் போயிட்டு இந்த கல்யாணத்துக்கெல்லாம் டெக்கரேட் பண்ணுவாங்கள்ல, பொண்ணு மாப்பிள்ளை உட்காந்துருக்க ஸ்டேஜில் டெக்கரேட் பண்ணுவாங்களா, அந்த ஆர்டரை நான் கேட்டு வாங்க போகிறேன், அதுக்கு வீட்லேயே ஒரு சாம்பிள் ஒன்று ரெடி பண்ணி அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஃபோட்டோ மாடல் காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ முத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீட்லேயும் ஒரு சாம்பிள் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. அதை அங்கேருந்து ஃபோட்டோ எடுக்கிறாரு, வளைச்சி முத்து ஃபோட்டோ எடுக்கிறாரு. நம்ம ஸ்ருதி பார்த்துட்டு, இவ்வளோ டேலண்ட் உங்களுக்கு இருக்கா, எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்கீங்க, இதை பெரிய லெவலில் நீங்கள் பண்ணணும், இதை ஒரு மாடலுக்கு கொண்டே காட்டுறது ஓகே, ஆனால் எல்லாருக்கும் இது தெரியணும் அப்படின்னா நீங்கள் இந்த மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ருதி ஏதோ ஐடியா கொடுக்குறாங்க. இதை முத்துவும் மீனாவும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா, நம்ம சிட்டி ஃபோன் பண்ணி எனக்கு உடனடியாக பணம் கொடுத்தாலே ஆச்சு, அவன் பிஏவோட உடம்பு நிலை ரொம்ப மோசமாக இருக்குது, அவன் செத்து போயிடுவான், செத்து போயிட்டாக்க உன் வீட்டு வாசலில் கொண்டாந்து போட்டுட்டு நாங்கள் வெளியூருக்கு கிளம்பி போயிடுவோம், நீ தான் பிரச்சனையில் மாட்டுவா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. உடனே ரோகிணி என்ன பண்ணுறாங்க, இப்போ பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு திருன்னு முழிச்சிக்கிட்டு இருந்துட்டு பார்வதி வீட்டில் போய் பணத்தை திருடுற மாதிரி போட்டு காட்டுறாங்க. நாளைக்கு எப்படி பார்வதி வீட்டுக்குள்ளே திரும்ப போனாங்க, அந்த பணத்தை எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறது நாளைக்கு தான் தெரியும். இப்போ நாளைக்குன்னு போட்டு காட்டுறதுல தான் அது போடுறாங்க. இப்போ இதோட இருக்குங்க சிறகடிக்க ஆசை கதை. நம்ம மீனா பரவாயில்ல, ஏதோ நல்லா ஒரு டேலண்டாக ஒரு ஐடியா யோசிச்சுருக்காங்க. இப்போ ஓரளவுக்கு எப்படியோ அந்த கடன்லாம் அடைச்சி கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா காசு பணம் சம்பாதிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அதுக்கு ஏதாவது ஸ்ருதி ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க போல் இருக்குது. இப்போ இதோடு இருக்குது. நம்ம ரோகிணி அங்கே சுற்றி இங்கே சுற்றி அங்கே கையை வச்சு இங்கே கையை வச்சு கடைசியாக என்னான்னு கேட்டிங்கனாக்கா பார்வதி வீட்டில் போய் திருடுற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அவங்க அவ்வளோ தத்துவம் பேசுனாங்கல்ல, மீனாவோட தம்பி திருடிட்டான்ட்டு அவ்வளோ தத்துவம் பேசுனாங்களே, இப்போ இவங்க பண்ணுறதுக்கு பேர் என்ன, இன்னொருத்தவங்க வீட்டில் போய் பீரோ சாவியை எடுத்து திருடுறது, இது என்னது, இது நல்லவங்க பண்ணுற வேலையை அதெல்லாம். அப்போ ரோகிணி இந்த தப்பு பண்ணுறாங்க, திருடுறாங்க, நாளைக்கு உண்மை தெரியும் பொழுது அப்போ மன்னிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், நமக்கே கோபம் வரும். ஒரு படிக்கிற பையன் கோபத்தில் பண்ணினான், அவனையே அந்த அளவுக்கு கேள்வி, அவ்வளோ செருப்பால் அடித்தாங்க, அவ்வளோ கேள்வி கேட்டாங்க, அப்படி போட்டு கொடுத்தாங்க நம்ம ரோகிணி. இன்றைக்கி அவங்களே போய் இன்னொருத்தவங்க வீட்டில், அதுவும் தான் வீட்டில் கூட திருடலை, இன்னொருத்தவங்க வீட்டில் போய் துணிச்சலாக போய் பீரோ சாவியை எடுத்து திருடுறாங்கன்னா அப்போ எவ்வளோ பெரிய கேடியாக இருப்பாங்க அவங்க, பார்த்துக்கோங்க. அப்போ தனக்கு வந்தால் ஒரு நியாயம், அடுத்தவங்களுக்கு தனக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, தனக்கு வந்தால் ரத்தம், அடுத்தவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா, மாமியா உடச்சா மண் சட்டி, மருமக உடச்சா பொன் சட்டியா.
அதே மாதிரி தான் இருக்குது இப்போ கதை. பார்க்கலாம் நாளைக்கு எப்படி உள்ள மறுபடியும் வெளியில் வந்துட்டாங்க. இப்போ பார்வதி வீட்டிலேருந்து அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு வெளியில் வந்துட்டாங்க. திரும்ப மறுபடியும் இப்போ பார்வதி வீட்டுக்குள்ளே எப்படி போகிறாங்க அப்படிங்கிறது தான் நாளைக்கு தான் தெரியும். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பார்வதி இருக்காங்க பாருங்கள், ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, அவங்க நம்பலையாம். உடனே நான் கையை பிடிச்சி கூட்டுரு போய் பணம் வச்சுருக்க இடத்தெல்லாமா காட்டுவாங்க. ஒரு வீடான வீட்டில் பணம் வச்சுருக்க மாட்டாங்களா? இவங்க எவ்வளோ ஒரு இது இருந்தால் பணத்தை பீரோவை சாவி எடுக்கிற இடம் காட்டுறாங்க, பீரோவை திறந்து காட்டுறாங்க. இந்த பணத்தை எடுத்து கையில் காட்டினா தான் ரோகிணி நம்புவாங்களாம். எவ்வளோ ஒரு கிரிமினல் அம்மா! நம்ம ரோகிணி மாதிரி ஒரு ஆளை இந்த உலகத்தில் பார்க்க முடியாது. தான் பிரச்சனையை விட்டுடுச்சு, அடுத்தவங்க பிரச்சனையில் தான் மூக்க நுழைக்குது. தான் பிரச்சனைக்கு என்ன பண்ணணுங்கிறத பார்க்கல. மீனாவும் முத்துவும் பிரச்சனையில் மாட்டணும். மீனாவோட தம்பியை எப்படியாவது போட்டு கொடுத்து நம்ம பிரச்சனையை பெருசாகலான்னு பார்த்தாக்கா இப்படி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது? உன் வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனையை பாரு. உன் குடும்பத்தை பற்றி வீட்டில் எப்படி சொல்லலாம், மனோஜிக்கிட்ட எப்படி பேசலாம், மனோஜிக்கிட்ட இந்த பிரச்சனையை சொல்லிட்டோம்னா நம்ம சிட்டிக்கும் இந்த பிஏவுக்கும் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு மனோஜிக்கிட்ட எப்படி பேசுகிறது, அதை பற்றி நீ யோசித்தா நீ ஒரு நல்ல பொண்ணுன்னு நம்ம நம்பலாம். இன்னொருத்தவங்க குடியை கெடுத்துவிட்டு நீ எவ்வளோ நாளைக்கு நீ இந்த உண்மையை மறைச்சிட்டு எவ்வளோ நாளைக்கு உட்காந்துருக்க போகிற? பணம் எவ்வளவு லட்சமாக நீ சம்பாதிக்கிற, நீனும் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிற. இப்போ லட்சமாக பணத்தை கொண்டா இன்னொருத்தன்ட்ட என்னத்துக்கு கொடுக்கணும்? அதுக்கு நீ மனோஜிக்கிட்ட உண்மையை சொல்லிட்டு போயிடலாமே. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இந்த அம்மா காலம் ஃபுல்லாக மனோஜிக்கிட்ட கல்யாணம் ஆகாத பொண்ணு மாதிரியே ஆக்ஷன் பண்ணிடணும். குழந்தை இருக்கிற விஷயத்த மனோஜிக்கிட்ட சொல்லக்கூடாது, வீட்டில் உள்ளவங்கள்ட்ட யார்ட்டையும் சொல்லாமல் கடைசி வரைக்கும் மறைச்சிடணும். அவங்க அம்மா இருக்கிற வரைக்கும் தானே கிறிஸ்து ரோகிணியோட பிள்ளைங்கிறது தெரிய வரும். அவங்க அம்மா திடீர்னு செத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கிறிஸ்து அவங்க பிள்ளைங்கிறது யாருக்கும் தெரியாமல் போயிடும்ல. அந்த பிள்ளைய கொண்டே எங்கேயாவது அனாத ஆசிரமில் கொண்டே விட்டு வளர்க்கலாங்கிற மாதிரி ஐடியா பண்ணுறாங்களா என்னங்கிறது ஒன்றும் புரியல. ஆனால் இவங்க இவ்வளோ பணத்தை அங்கே திருடி இங்கே திருடி பணம் கொண்டே சிட்டிக்கு கொடுக்கறதுக்கு அதுக்கு பேசாமல் மனோஜை கூப்பிட்டு போயிட்டு, மனோஜ் என் லைஃப்பில் இதெல்லாம் நடந்திருக்கு, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், உன்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி மனோஜிக்கிட்டே உண்மையாக சொல்லிட்டு போயிடலாமே. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம்ல. இதோட இருக்குங்க சிறகடிக்க ஆசை கதை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் உங்களுடைய இந்த நாடகத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் பற்றி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தானே எனக்கும் தெரியும். நான் மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் ஒன்றுமே சொல்ல மாட்டீங்க. போங்கங்க, உங்கள் பேச்சுக்கா வச்சிட்றேங்க. நன்றிங்க.